ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாஹினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारकैः सा मे वसतु जिह्वाह्रे ब्रह्मरूपा सरस्वती. निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. ओं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरोन् सन्ततमानतोऽस्मि. பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 15வது பாடலில் மனது சமாதி நிலையில் எப்படி நிலைத்திருப்பது என்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் சிஷ்யன். 15வது பாடலில் சமாதி யோகம் அல்லது சமாதி நிலையில் மனது எப்படி நிலைநிறுத்துவது, மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது, அந்த அலைபாயக்கூடிய மனதை எப்படி நிலைநிறுத்துவது அப்படிங்கிற எனக்கு அந்த தாற்பயத்தை அந்த உபாயத்தை எனக்கு அருளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். 15வது பாடலில் சமாதி பற்றிய கேள்வியை கேட்கின்றான். நிதித்தியாசனம் சமாதி அப்படிங்கிறது கேட்குறான். மனது அடங்கவில்லை, சமாதி வரவில்லை. பஞ்சமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன், இனியோர் வசனம் கேளீர் அப்படிங்கிறான். இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறான். சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதென்றோ சமாதி யோகம். என்னுடைய மனது நிశ్చலமாக ஒரே நிலையில் நின்று பிரம்மாகார விருத்தியில் பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருப்பது, அல்லது எண்ணமற்ற சலனமற்ற பூரணமான அமைதி நிலையில் தெளிந்த நிலையில் சரத்காலம் போல இந்த மேகத்தில் மழையெல்லாம் வந்து பெய்து முடிந்த பிறகு அந்த சரத்கால மேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிந்ததாக இருக்கும். அப்படி எனக்கு ஒரு மனது வேண்டும். அகண்ட பரிபூரணத்தில் நிலை நிற்பது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய் விபுவாய் நிர்மலமாய் ஆனந்தமாய் அப்படிங்கிறது பிரம்மத்திற்கு நிறைய டெஃபினேஷன் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது அதுக்குள்ளற. அந்த சித்தம் ததாகாரமாவதென்றோ சமாதி யோகம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ததாகாரம் அப்படின்னா அதிலேயே நிலைத்து நிற்பது என்று அர்த்தம். ஆனால் அதற்கு எதிராக மனது எப்படி இருக்கு அப்படின்னா ஊஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும். என்னுடைய மனது ஒரு க்ஷண நேரத்தில் எல்லா உலகங்களுக்கும் சென்று வருகிறது. எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணி வருது, சென்று உலாவி வருகிறது, அலைபாய்கிறது. வாயு வேகம் மனோவேகம் அப்படின்னு சொல்கிறோமே, அத்தகைய மனதாக எனக்கு இருக்கின்றது. நெஞ்சம் வஸ்துவில் அசையா நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே. காற்றுக்கு அசையாத தீபம் இருக்கு இல்லையா, அதுபோல என்னுடைய மனது அசையாமல் நிശ്ചலமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். 16வது பாடல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனதின் தன்மையை கூறுகின்றார். 16வது பாடலை வாசிக்கிறேன், பின்னாடி வாசிக்கலாம். கருது மனோகுணம் மூன்றாம், மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால்,
கத்தெழுந்தால் மற்றிரண்டு கரந்து நிற்கும். மற்றிரண்டும் கரந்து நிற்கும். தர்மமிகும் சத்துவ மேலான போது. தர்மமிகும் சத்துவம் மேலான போது. சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம். சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம். மருவும் ரஜோகுணமாகில். மருவும் ரஜோகுணமாகில். உலக தேக வாதனையாம். உலக தேக வாதனையாம். சாத்திர வாதனையுமாகும். அருமகனே தமோகுணம். அருமகனே தமோகுணம். மேலான போதில். மேலான போதில். அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே. அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே. வாசிக்கலாம். விடயங்களையே கருதுகின்ற மனத்தின் குணங்கள் சத்துவம், ராசதம், தாமசம் என மூவகையாகும். இம்மூன்றில் ஒரு குணம் மேலோங்கினால் மற்ற இரு குணங்கள் கீழடங்கி இருக்கும். சத்துவகுணம் மேலான போது சற்கர்மம், நன்மார்க்கம் போன்ற தெய்வ சம்பத்து சித்திக்கும். ராசத குணம் மேலிடும் பொழுது உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை என்னும் மூவகை வாசனைகள் சித்திக்கும். தமோகுணம் மேலிட்டால் தத்துவ ஞானத்திற்கு எதிர்மறையான துர்குணங்களான அசுர சம்பத்து கிடைக்கும் என்பதை எனது அருமை மகனே நீ அறிவாயாக. மனதினுடைய 3 தன்மைகளை ஆசிரியர் விளக்குகின்றார். எப்படி இந்த உலகத்திலிருந்து தான் நம்ம பிறந்திருக்கோம், இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்ற பஞ்சபூதங்களிலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ மாயையுடைய தன்மை, பஞ்சபூதங்களோட தன்மை இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு. திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு மாயைக்கு. சலனாத்மகம் ஜகத்து அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு ஜகத்துக்கு. துவந்த்வாத்மகம் ஜகத்து, நாம ரூபாத்மகம் ஜகத்து. 4 விஷயம் சொல்லியிருக்கேன். திரிகுணாத்மிகா ஜகத்து, துவந்த்வாத்மிகா ஜகத்து, சலனாத்மிகா ஜகத்து, மாயாத்மிகா ஜகத்து. இப்படி நிறைய விஷயங்களை ஜகத்திற்கும் மாயைக்கும் சொல்லலாம். இதில் 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. மனம் எப்படி இருக்குது அப்படின்னா சலனத்தோடு தான் இருக்கின்றது, ஓயாமல் மனது அலைந்து கொண்டே இருக்கிறது. இந்த அலைவதற்கு மனதுக்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னா தமோகுணமும் ரஜோகுணமும் காரணமாக இருக்கிறது. அப்போ மனதோட உண்மை சொரூபம் என்ன அப்படின்னா சத்துவகுணம் என்று சொல்லப்படுகிறது. மனது எப்பேற்பட்டது அப்படின்னா சத்துவமாகத்தான் இருக்கின்றது. அது அடுத்த பாடலை நம்ம பார்க்க போறோம் விரிவா. எதிலிருந்து மனது தோன்றியது? அந்தக்கரணம் என்று சொல்லப்படுகின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பது முழுவதுமாக மனம் என்று சொல்லும் பொழுது அது எதிலிருந்து தோற்றத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால் சத்துவ பிரதானமாகத்தான் வந்திருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ திரிகுணாத்மிகா மாயா, சலனாத்மிகா ஜகத்து, துவந்த்வாத்மிகா ஜகத்து, நாம ரூபாத்மகம் ஜகத்து, மாயாத்மிகா ஜகத்து. அப்போ மாயையினாலும் பஞ்சபூதங்களினாலும் முக்குணங்களினாலுமான நமக்கு பிரதானமாக மனது எப்படி இருக்கின்றது என்றால் விஷயங்களை எண்ணும் மனதின் குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ் என 3 வகையாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பகவத்கீதையிலே பார்த்துருக்கோம். எத்தனாவது அத்தியாயத்தில்? 16வது அத்தியாயத்தில். அப்புறம் மற்றொரு அத்தியாயத்தில் நிறைய பார்த்துருக்கோம். குணங்களை பற்றி தோராயமாகவும் குறிப்பிட்டும் நம்ம பகவத்கீதையில் நிறைய பார்த்துருக்கோம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம், குணத்ரய விபாக யோகம், தெய்வாசுர சம்பத் விபாக யோகம், தெய்வ சம்பத்துக்கள், அசுர சம்பத்துக்கள் என்ற குணங்கள். ஒரு மனிதனுக்கு அசுர குணங்கள், தெய்வீக குணங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு, தெய்வீக குணங்கள் என்னென்னலாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனுடைய சிறு தொகுப்பு தான் இங்கு சொல்லப்படுகிறது. மனதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறார். அப்ப கருது, மனோகுணம் 3ஆம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கருது அப்படின்னா விஷயங்களை எண்ணுகின்ற மனது. மனது ஓயாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கின்றது.
எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகி போனது என் செய்கேன் பராபரமே தாய்மானவர் சொல்றாரு. மனதோட தன்மை, த நேச்சர் ஆஃப் த மனஸ், த நேச்சர் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எண்ணாமல் இருக்கவே இருக்காது. எண்ணங்கள் குறைந்தது, ரொம்ப லீனியராக இருக்கு அப்படின்னா தூக்கம் வந்துடும். அப்போ கருது மனோகுணம் மூன்றாம் விஷயங்களை என்னும் மனதின் குணங்கள் சத்துவம் என்றும் ரஜஸ் என்றும் தமஸ் என்றும் மூன்றாக சொல்லப்படுகிறது. மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் அம்மூன்று குணங்களில் ஒரு குணமானது அதிகரித்து மேலெழுந்தால், இந்த மூணு குணமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்காது. ப்ரிடாமினண்ட்டாக ஒரு சில நேரத்தில் ஒரு குணம் அதிகமாக இருக்கும், இன்னொரு சில நேரங்களில் இன்னொரு குணம் அதிகமாக இருக்கும். இரவு நேரங்களில் தமோ குணம் அதிகமாக இருக்கும். எந்த குணம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கோ, எந்த குணம் ஓவர்வெல்மிங் இருக்கோ, மற்ற இரண்டு குணங்களும் என்ன பண்ணியிருக்கும், தாழ்ந்து இருக்கும். மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் அம்மூன்று குணங்களில் ஓர் குணமானது அதிகரித்து காணப்பட்டால் மற்ற இரண்டும் கறந்து நிற்கும். மற்ற இரண்டும் ஏனைய இரண்டு குணங்கள் எய்தர் ஆர் சர்வைவர். சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் ரஜோகுணமும் தமோகுணமும் கீழே இருக்கும், அதற்கு ஆட்பட்டு இருக்கும். ஏனைய இரண்டு குணங்களும் அடங்கி இருக்கும். இதுதான் முதல் வரி. கருது மனோகுணம் மூன்றாம், மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்ற இரண்டும் கறந்து நிற்கும். அப்போ நம்ம மூன்று குணங்களிலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாறி மாறி நம்ம சஞ்சரித்து கொண்டிருக்கின்றோம். மூன்று குணங்களில் எந்த குணம் இருக்கும் பொழுது எண்ணங்கள் இருக்காது அப்படின்னா, தமோ குணம் இருக்கும் பொழுது, தூக்கத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகாது, எண்ணங்கள் இருப்பதில்லை. சத்துவகுணத்திலும் ரஜோகுணத்திலும் எண்ணங்கள் அது உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கின்றது. அப்போ பகல் நேரங்களில் காலை அதிகாலை பிராம முகூர்த்தத்தில் நாம் துயில் எழுந்திருக்கும் பொழுது சத்துவகுணம் இருக்கணும். ஆனால் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா தமோ குணம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ பகல் முழுவதும் காலை அதிகாலை முதல் இரவு வரை நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா சத்துவகுணமும் ரஜோகுணமும் கலந்திருக்கின்றது. இரவு நேரங்களில் தமோ குணம் இருக்கின்றது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இரவு நேரங்களிலும் என்ன இருக்குது அப்படின்னா ரஜஸ் ஓங்கி இருக்கின்றதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு குணம் சத்துவகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது ரஜசும் தமசும் அதன் கீழ் இயங்குகிறது. ரஜோகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது தமசும் சத்துவமும் அதன் கீழ் இயங்குகிறது. தமோகுணம் அதிகமாக இருக்கும் பொழுது சத்துவமும் ரஜசும் அடங்கி விடுகிறது. சைலண்ட் மோடில் போன மாதிரி ஆயிரும். அதுதான் அந்த முதல் வரியில் சொல்கிறார். கருது மனோகுணம் மூன்றாம், மூன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் மற்ற இரண்டும் கறந்து நிற்கும். இப்போ இரண்டாவது வரியில் சொல்லும் பொழுது தர்மம் மிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம். தர்மம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தர்மம் மிகும் அப்படின்னு சொல்லி சொன்ன தர்ம சிந்தனை மிகுந்து உண்டாவதற்கு காரணமான சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது, சத்துவகுணத்தோடைய அடிப்படை தன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னா சத்தியம், அகிம்சை, ஆர்ஜவம், சாஸ்திரங்களில் ஈடுபாடு, குரு பக்தி, விவேக வைராக்கியம், ஞானம், பெரியோர்களை மதித்தல், சன்மார்க்க சிந்தனை, சமம், தமம், உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் ஏற்கனவே படித்தோம். நல்ல விஷயங்கள் எல்லாம் அதில் என்ன பண்ணிடலாம், கொண்டு சேர்த்து கொள்ளலாம். மனது தூயதாக, சலனமற்று, நிச்சலமாக, கல்மிஷம் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய மனது என்ன அப்படின்னா சத்துவகுணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. தர்மம் மிகும் சத்துவகுணம் மேலான போது தர்ம சிந்தனை மிகுந்து, இதெல்லாம் காலங்காலமாக பழக்கம் பண்ணாதான் வரும். இது எது அப்படின்னா சத்துவகுணம். தர்ம சிந்தனை மிகுந்து உண்டாவதற்கு காரணமான சத்துவகுணம் மேலான பொழுது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாகும். இப்போ தெய்வ சம்பத்துனா என்ன, அசுர சம்பத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல்லே பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாம், நல்வழியில் செல்லக்கூடிய, மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய,
நிர்விகல்ப சமாதிக்கு அழைத்து செல்லக்கூடிய, முமுக்ஷுவாக இருக்கின்றவன் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய, அதுதான் என்னது அப்படின்னா சன்மார்க்கத்தினுடைய பாதை, நல்வழி, தெய்வ சம்பத்துக்கு உண்டான பாதைகள். இதெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா வரம் வருகிறது, அது அது கைவரப்பெறுகிறது. இப்போ சத்துவகுணம் இருக்கும் பொழுது இந்த நிலைகள்லாம் உண்டாகிறது. அப்போ ரஜோகுணம் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மறுவு ரஜோகுணம் ஆகில் உலக தேக வாசனையாம் சாஸ்திர வாசனை ஆகும். இப்போ ரஜோகுணத்தில் இருக்கான், ஓயாம காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான், அவனுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், அவனுடைய மன அமைப்பு எப்படி இருக்கும், ரஜோகுணம் உடையவனுடைய மன அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மறுபு ரஜோகுணம் உயர்ந்திருக்குமாகில், when the rajogunam was overwhelming the other two gunas, சத்வா அண்டு தமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ரஜோகுணம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றது, ஓயாம அதில் தான் ஊசலாடி கொண்டிருக்கின்றான் என்றால், கலந்து நிற்கும் ரஜோகுணம் மேலோங்குமானால் உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை, இது மூன்றும் என்ன ஆகும் அப்படின்னா மூவித வாசனைகளும் உண்டாகிறது. சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, தெய்வ சம்பத்துக்கள்லாம் உண்டாகிறது, தெய்வீக குணங்கள்லாம் வருது. இப்போ ரஜோகுணத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா லோகாயுத விஷயங்கள் அப்படிங்கிறதுல அந்த வாசனை, அந்த சம்ஸ்காரம்லாம் வருது. அப்புறம் தேக வாசனை, உடல் மீது அபிமானம், உடலை காப்பாற்றுகின்ற விஷயங்கள், உடலை அலங்கரிக்கின்ற விஷயங்கள், உடலை அழகுபடுத்துவதாக இருக்கின்ற விஷயங்கள், இதெல்லாம் என்னதுன்னா தேக வாசனை. பிறகு சாஸ்திர வாசனையும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சாஸ்திர வாசனை என்ற மூவித வாசனைகளும் உண்டாகிறது. வென் அப்படின்னா வென் ரஜோகுணம் வாஸ் பிரிடாமினன்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 4வது வரியில் சொல்லும் பொழுது, அருமகனே தமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும், அறிந்து கொள்ளே. என் அருமையான மைந்தனே, என்னுடைய மகனே, என்னுடைய குழந்தையே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, சிஷியனை சொல்றாரு. அருமகனே, இந்த மோசமான தமோகுணம் இருக்கே அது ரொம்ப பொல்லாதது, தீய வழியில் மனிதனை என்ன பண்ணுறது, கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. தமோகுணம் மேலிடும் பொழுது, when தமோகுணம் was predominantly activated, acting, அசுர சம்பத்து உண்டாகிறது. அசுர சம்பத்தை பற்றி நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். போ தீய வழியாக அசுர சம்பத்து உண்டாகும் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. இதெல்லாம் ஆசிரியர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, மனசோட தன்மை, இந்த சத்துவம் ரஜஸ் தமோ குணங்கள்லாம் ஆக்டிவேஷனில் இருக்கும் பொழுது எது மாதிரிலாம் விஷயங்கள் நமக்கு கிரகணமாகுது அப்படிங்கிறத விவரமாக சொன்னால் தான் புரியும். ஏற்கனவே வேறு விதமாக சத்துவம் ரஜஸ் தமோ குணங்களுடைய நிறம், அதனுடைய தன்மை அப்படிங்கிறதுலாம் தத்துவ விளக்க படலத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல் பாடத்தில் பார்த்தோம். இப்போ அறிந்து கொள்ளு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம இந்த பாடலை என்ன பார்க்கணும் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை வாசனை. வாசனைன்னா என்ன? பொதுவாக நீங்கள் நினச்சிக்கலாம் வாசனை அப்படின்னா ஏதாவது மூக்கில் முகர்ந்து பார்க்குற வாசனை, பிரியாணி வாசனை, வேறு ஏதாவது ஊதுவத்தி வாசனை, சாம்பிராணி வாசனைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னா சம்ஸ்காரம், மனதில் இருக்கின்ற சம்ஸ்காரம். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் வரும். வாசனைங்கிறது அதுதான். வாசனை அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, திடபாவனையோடு முன்பின் ஆராயாமல் விஷயங்களை நாம் மேற்கொள்வது வாசனை. நம்ம அறியாமலேயே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த காரியத்தை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்கு மனது என்ன பண்ணும் அப்படின்னா போகும். அது அந்த ஆர்வமாக அதில் தூண்டும் அந்த மனசு. அதுதான் என்னது அப்படின்னா வாசனை. இது பல பிறவிகளில் பல ஜன்மாந்தரங்களில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பழகியிருப்போம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் தூங்காமையே பழகியிருக்காரு பல ஜன்மாந்தரங்களில், இல்லை இந்த பிறவியிலேயே காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவார். தூங்குற பழக்கம் கிடையாது அப்படின்னா அது ஒரு சம்ஸ்காரம், அது ஒரு வாசனை, நல்ல சம்ஸ்காரம்.
அப்புறம் இரவு 12 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாரு அப்படின்னா அது ஒரு நல்ல சம்ஸ்காரம் அல்ல, அது கெட்ட சம்ஸ்காரம். அப்போ திட பாவனையோடு முன்பின் ஆராயாது ஸ்திரமாகவே மனசில் அந்த எண்ணங்கள்லாம் என்ன இருக்கும், ஊறி இருக்கும். அதை யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, தானாகவே வெளிப்படும் திடபாவனை. ஸ்திரமாக ஆராயாமல் முன்பின் யோசிக்காமல் விஷயங்களை நாமவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயங்களை எதேச்சையாக சுபாவமாக, என்னுடைய சுபாவம்பா என்னை மாற்ற முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா சம்ஸ்காரம். சுபாவமாகவே ஆராயாமல் விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, செய்து கொண்டு இருக்கின்றது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வாசனை. சில பேர் சில பழக்கங்களை விட முடியல அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த வாசனை உன்னை விட்டால் போகவே போகாது, உன்னிடத்திலிருந்து மறையவே மறையாது அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வாசனை. இன்னும் விளக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா திடபாவனையால் மனதில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து சங்கல்பித்தது போல இருக்கும் இது அந்த விஷயம். முன்பின் ஆராயாமல், முன்னாடியும் பின்னையும் ஒன்றையும் செய்யாமல் விசாரிக்காமல் தானாகவே உண்டாகும் குரோதாதி விருத்திகளுக்கு ஹேத்துவாக, அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் அப்படின்னு சொல்லி 6 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. காமக்ரோதாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதில் குரோதத்தை மட்டும் என்ன பண்ணுறாரு, அதில் சொல்கிறாரு குரோதாதி விருத்திகளுக்கு ஏற்ப. ஒரு பொருள் நமக்கு கிடைக்கல, ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த விஷயங்களுக்கு ஏற்பது அது ஏற்ப அந்த விஷயங்களுக்கு தகுந்தார் போல சித்தத்தில், புத்தியில் அல்லது மனதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சூக்ஷ்ம அவஸ்தையாகிய சம்ஸ்காரமே வாசனை என சொல்லப்படுகிறது. வாசனைக்கு இன்னும் விவரமாக சொல்கிறேன். திடபாவனையால் முன்பின் ஒன்றையும் விசாரிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா மனதில் எழுகின்ற ஆசை, குரோதம், மதம், ஆச்சரியம், இந்த 6 பகைவர்கள் இருக்கின்றார்களே, அவங்க சொல்றது போல அதற்கு ஹேத்துவாக அதன் பிரகாரம் அது கூடவே சேர்ந்து கொண்டு சித்தத்தில், மனது, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிறது 4 டைமென்ஷன் தான். மனதுனாலும் சித்தம்னாலும் ஒன்று தான். மனது என்பது சங்கல்ப விகல்பாத்மகம் மனக, நிஷ்டயாத்மிகா புத்திகி, சிந்தன கர்த்திரு சித்தம், சிந்திக்கக்கூடிய இடம். அந்த அந்த பகுதிக்கு மட்டும் என்ன பேர் அப்படின்னா சித்தம் அப்படின்னு சொல்லி பேர். சித்தம் கலங்கி போச்சா அப்படின்னு கேட்குறோமே, புத்தி கலங்கி போச்சா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. சித்தத்தில் தான் என்ன இருக்கு அப்படின்னா விருத்திகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. யோக சித்த விருத்தி நிரோதக. தாய்மானவர் பாடுறாரு இல்லையா, சித்தம் அறியாதபடி என் சித்தத்தில் நின்றிலங்கும் திவ்ய தேஜோமயத்தை அப்படிங்கிறார். என்னை அறியாமலேயே என் புத்தியிலும் மனதிலும் விட்டிருக்கின்ற இறைவனே அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய மனதில், சித்தத்தில் சூக்ஷ்மமாக, அதிசூக்ஷ்மமாக, அவஸ்தையாக அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணியிருக்கு, குடிகொண்டிருக்கிறது. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, லைவாக இருக்கு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்துடும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வாசனை. பொதுவாக நம்முடைய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அது நம்முடைய ஹேபிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய ஹேபிட்டாகவே இருக்கும் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம். அதை மாற்றுறது, நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம ரொம்ப என்ன பண்ணுறது அப்படின்னா கண்காணித்து கொண்டே இருந்து இந்த சுபாவம் நல்லதல்ல, இந்த எண்ணம் நல்லதல்ல, இந்த செயல் நல்லதல்ல அப்படிங்கிறது அந்த வாசனையை, அந்த சம்ஸ்காரத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும், மாற்றி ஆகணும். கெட்ட சம்ஸ்காரமாக இருந்தால் நல்ல சம்ஸ்காரமாக மாற்றணும், நல்ல சம்ஸ்காரமாக இருந்தால் அதையே விருத்தி பண்ணணும். இப்போ வாசனை அப்படிங்கிறதுக்கு என்னாச்சு, நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். எதனால் இந்த வாசனை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்க்குறோம் அப்படின்னா 2வது வரியில் ஆசிரியர் சொல்லும்போது தர்மமிகும் சத்துவம் மேலான போது
சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாகும். ஓகே. அப்புறம் அடுத்த வரியில் சொல்லும் பொழுது மறுவு ரஜோகுணம் ஆகில் உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை உண்டாகிறது. இந்த 3 வாசனையை பற்றி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறப்போ இதெல்லாம் என்னது? வாட் இஸ் மீன் பை உலக வாசனை? இந்த உலக வாசனைக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அசுத்த வாசனை, மலின வாசனை. ரொம்ப தாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற சம்ஸ்காரம். நம்முடைய மனசுல நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு. நல்ல சம்ஸ்காரம் இருக்கு, நடுத்தரமான சம்ஸ்காரம் இருக்கு, கெட்ட சம்ஸ்காரம் இருக்கு. அப்போ உலக வாசனை, அசுத்த வாசனை அல்லது மலினமான வாசனை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை இந்த உலகம் நிந்திக்க கூடாது, இகழ்தல் கூடாது, எல்லாரும் என்னை துதிக்க வேண்டும் என்னும் பற்றுதல் திட சம்ஸ்காரம். அதுதான் என்னது அப்படின்னா இந்த உலக வாசனை. உலகம் அப்படின்னு சொன்ன என்னை எல்லாரும் இந்த உலகத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமையாக நினச்சிக்கணும், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும், என்னை எல்லாரும் வணங்கணும், உலகத்தில் என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற பற்றுதல், அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் என்ன சொல்லப்படுகின்றது உலக வாசனை. இந்த விஷயத்தை ஒட்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ, புகழுக்கு அடிமையாக இருத்தல், அந்த புகழுக்கு அடிமையாக இருப்பதற்கு என்னென்னலாம் உறுதுணையாக இருக்கோ அதெல்லாம் தனக்கு வேண்டும் என்று நினைத்தல். அப்புறம் அதெல்லாம் இருந்தால் என்னை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? துதி பாடுவாங்க, என்னை எல்லாரும் போற்றுவாங்க, என்னை எல்லாரும் மதிப்பாங்க, வணங்குவாங்க, நான் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற இந்த உலக விஷயங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் இது ரொம்ப என்னது அப்படின்னா ஃபெமிலியாரிட்டி தேடுறது. என்ன பண்ணுறது? ஃபெமிலியாரிட்டி தேடுறது. சாதாரணமாக பொருள்கள் மீது பற்றுதல் வைப்பது, மனைவி மீது, மக்கள் மீது, மற்ற விஷயங்கள் மீது பற்றுதல் வைப்பதெல்லாம் அதெல்லாம் வேறு வகையான வாசனைன்னு சொன்னாலும் இந்த விஷயத்தை மட்டும் ஆசிரியர் எப்படி குறிப்பிடுகின்றார்? இதுதான் உலக வாசனை அப்படின்னு குறிப்பிடு. இந்த சம்ஸ்காரம் எல்லாரிடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதுவும் சில பேருக்கு, பணக்காரர்களுக்கு, மற்றவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதிசூக்ஷ்மமாக, திடமாகவே, உறுதியாகவே இந்த சம்ஸ்காரம் மனதில் இருக்கின்றது. இது எப்பொழுது மேலோங்குகிறது, இது எப்பொழுது அதிகமாக இது அக்ரிவேட் ஆகுது அப்படின்னா ரஜோகுணம் மேலெடுக்கும் பொழுது, ரஜோகுணம் வந்தாச்சு அப்படின்னா படாடோபம், டம்பம், டாம்பீகம், ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வரும். அதனுடைய மொத்த உருவம் தான் என்னது அப்படின்னா தன்னை எல்லாரும் மதிக்கணும், தன்னை எல்லாரும் துதி பாடணும், என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, என்னை யாரும் பிளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மேலே என்னது அப்படின்னா பற்றுதல். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவான்? ஆக்டிவேட் பண்ணுவான். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவான்? அவனுடைய அந்த ரஜோகுண விருத்தி இருக்கும். இதுதான் என்னதுன்னா உலக வாசனை. அடுத்தது தேக வாசனைன்னா என்ன அப்படின்னு சொல்றப்பாரு. இந்த ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த தேகம் ரொம்ப நாளைக்கு இருக்க போறதில்லை. அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரீணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் என்ன ஆகிட்டு இருக்கு? தேய்மானம் அடைந்து கொண்டே இருக்கிறது. டிகே. அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரீணமதே வரைக்கும் ஓகே. அப்புறம் என்னது? அபக்ஷீயதே, தேய்மானம், உருமாற்றம். கண்ணு தெரிய மாட்டேங்குது, தோல் சுருங்கி போச்சு, காது கேட்க மாட்டேங்குது, மூக்கில் முகர்ந்து பார்க்குற சக்தி இல்லை, நாக்கில் டேஸ்ட்டு போச்சு, பல்லு போச்சு, உடல் உறுப்புக்கள்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போனா என்ன ஆகுது அப்படின்னா நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இந்த நோய்வாய்ப்பட்ட உடம்புக்கு தான் இதெல்லாம் தெரியும். இது ஸ்தூல தேகத்திற்கு உண்டானது. சூக்ஷ்ம தேகங்களிலும் நோய் இருக்கின்றது. என்ன? மனநோய், வியாக்குலம், மன வியாக்குலம், எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறது. சூக்ஷ்மமாக உடலில் சில இடங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா உறுப்புகள்லாம் வேலை செய்யாது. நோய் முதலிய அல்லது வடிவம் முதலிய பாவ வடிவ இந்த அழுக்குகளை எல்லாம்
ஔஷதிகளால் மருந்துகளால் எப்படி தீர்த்து அதை எப்படி போக்குறதுக்கு உண்டான அந்த விஷயங்களில் பற்றுதல். பொதுவாக சொல்லப்போனால் அப்படின்னா உடல் மீது பற்றுதல், உடலை பாதுகாப்பதிலேயே மனது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. மனசில் இருக்கின்ற அழுகுகளை போக்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம். எப்படியாவது என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும், என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், தீர்த்த யாத்திரை, கோவில் குளம் போகிறது, சாதுக்களை வணங்குவது, அதுவும் என்னாச்சு அப்படின்னா அதெல்லாம் பற்றுதல் தான் அப்படிங்கிறது. எப்படியாவது இவற்றையெல்லாம் நீக்கி நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மேலும் என்ன சொல்றாருன்னா அவற்றை அனுசரித்து புஷ்டி, இந்த உடல் நல்லா அழகா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும், என்னுடைய தேகம் நல்ல கலையா இருக்கணும், அழகா இருக்கணும், புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சம்பாதிப்பதன் மூலம் எனக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நினைச்சு அதன் வடிவான குணத்தை சம்பாதிப்பேன் என்னும் ஆக்ரகம். ஆக்ரகம்னா என்னது, பற்றுதல். அதுதான் என்னது அப்படின்னா தேக வாசனை. இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்தில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ அதை காப்பாற்ற வேண்டும். அதை காப்பாற்றுவதற்கு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ அதை சம்பாதிக்க வேண்டும். எப்பாடுபட்டாவது அதை சம்பாதித்து நான் நீண்ட காலம் வாழ்வதற்கு நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணினோமானால் அதுவும் என்னது அப்படின்னா ரஜோகுண விருத்தி, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்பொழுது இதெல்லாம் நடக்குது. அது என்ன வாசனை, தேக வாசனை. அப்புறம் மூன்றாவதாக சொல்வதும் எதிலிருந்து வருது அப்படின்னா ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும்போது தான் வருது. மூன்றாவதாக சொல்லப்படுகிறது சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனை என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா சகல சாஸ்திரங்களின் பாடத்தையாவது அர்த்தத்தையாவது, அந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்ட யாகம் யஜ்ஞம் தானம் தபசு முதலான தர்மங்களையாவது நான் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பற்றுதல், அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது என்ன, திட சம்ஸ்காரமாக வர்றது. இது இருக்கிறதுலே சம்ஸ்காரத்திலே கொஞ்சம் உயர்ந்தது போல சொல்லப்படுகிறது. ஆனால் அது தேவைதான். ஜிக்ஞாசு முமுக்ஷுக்கு இதெல்லாம் என்ன கண்டிப்பாக தேவை. இப்போ சாஸ்திர வாசனை என்பது ஜிக்ஞாசு ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரதர்ஷப. எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தன் கோவிலுக்கு போகிறான், ஒருத்தன் தீர்த்த யாத்திரை போகிறான், ஒருத்தன் உழவார பணி பண்ணுறான், ஒருத்தன் பக்தி மார்க்கத்தில் இருக்கா, ஒருத்தன் சேவை மார்க்கத்தில் இருக்கான், அதாவது தொண்டு பண்ணுறது பணி செய்வதிலே இருக்கான். உடலை சரி பண்ணி உடல் மூலமாகவே எதையாவது நம்ம சாதிக்கலாம் ராஜயோக மார்க்கத்தில் இருக்கிறவனும் இருக்கிறான். இப்போ ஞான யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது சாஸ்திர வாசனை இந்த ரஜோகுணத்தினால தான் என்ன ஆகுதுன்னா உண்டாகின்றது. சகல சாஸ்திரங்களின் பாடத்தையாவது அந்த பாடங்களின் அர்த்தத்தையாவது ராமாயணம் மகாபாரதம் உபனிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதை இன்னும் என்னென்னலாம் பாடங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் படிக்கணும். அதில் அந்த அர்த்தத்தை எல்லாம் நம்ம வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வேதத்தில் சொல்லப்படுகின்ற வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற யாகம் யஜ்ஞம் கிரியைகள் தபசு தானம் பூஜை முறைகள் உபாசனைகள் இதில் முதல்ல தர்மகாரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதையாவது நான் பண்ணி அதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மேலே ஒரு பற்றுதல் வருது பார்த்தீங்களா. அந்த பற்றுதலும் சில பேருக்கு மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா திட சம்ஸ்காரமாக இருக்கின்றது. இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சாஸ்திர வாசனை. ஆக இந்த உலக வாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை இதெல்லாம் என்னது அப்படின்னா அசுத்த வாசனை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஈவன் சாஸ்திரம் படிக்கிறது உபனிஷத் படிக்கிறது இந்த படிப்பு கூட என்ன அப்படின்னா அசுத்த வாசனையில சேர்த்துடுறாங்க. இப்போ சுத்த வாசனை நல்ல தூய சம்ஸ்காரம்னு அது என்னது, அதுதான் அப்புறம் பிறகு நம்ம பார்க்க போறோம். அதனால மலின வாசனை அல்லது அசுத்த வாசனை அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ளார இதெல்லாம் வந்துருது. உலக வாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை இது மூணுமே எதிலிருந்து நமக்கு இந்த பற்றுதல் வருது அப்படின்னா
ரஜோகுணம் மேலெழுந்த வாரியாக ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த எண்ணங்கள்லாம் தோன்றுகிறது. அதுதான் அந்த 3வது வரியில சொல்லப்படுகின்றது. மருவு ரஜோகுணம் மாகில் கலந்து நிற்கும். அப்போ மலின சத்துவம் அப்படின்னு சொல்றது, மலின வாசனை அசுத்த வாசனையில என்ன ஆகுது, இந்த உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை என்று சொல்லும் பொழுது ரஜோகுணம் மேலோங்கும் பொழுதுதான் ஈவன் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடுறது கூட ஒரு என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்வம் வருகின்றது. ரஜோகுணம் ப்ரிடாமினண்ட்டாக இருந்தால் தான் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ சுத்த வாசனை அப்படின்னு சொல்லும் பொழுது தர்மமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்னது? சுத்த வாசனை அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். அதுதான் மைத்ரி, கருணை, முதித்தை, உபேட்சை, தியானம் முதலியவற்றால் உண்டாவதாகும். சுத்த வாசனை என்பது என்ன அப்படின்னா எப்பொழுதும் நம்ம ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பது, அதுதான் சுத்த வாசனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்வரூப அனுசந்தானம், ஸ்வரூப நிஷ்டை. அப்போ சுத்த வாசனை அசுத்த வாசனை ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நூல் முன்னது அசுத்த வாசனை என்ன ஆகுது அப்படின்னா பிறவி பெருகுவதற்கு காரணமாகிறது. பின்னாடி சொல்லப்பட்டது இந்த சுத்த வாசனை என்று சொல்லப்பட்டது பிறவி குறைவதற்கு, சுருங்குவதற்கு காரணமாகிறது. அப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஐயம் திரிபு இல்லாத சந்தேகமற்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் உடையவரது மனதில் அல்லது சித்தத்தில் அவர்தம் உடல் வாழ்க்கையின் பொருட்டு மாத்திரம் உபயோகமாவதாய் டம்பம், கர்வம் முதலிய அசுர சம்பத்தை உண்டாக்காததாய் ஜன்மாந்தரத்திற்கு ஏதுவாக உள்ளதாய் வாசனைதான் சுத்த வாசனை. நல்ல சம்ஸ்காரம் சுத்த வாசனை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஐயன் திரிபு அற்ற சந்தேகம் இல்லாத ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டாகிவிட்டது அப்படின்னா அவருடைய மனசு எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்றாருன்னா அவர் உடல் வாழ்க்கையின் பொருட்டு மாத்திரம் என்ன பண்றார், வாழ்கின்றார். ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, பிரம்மவித்து வரன் வரியான் வரிஷ்டன் அப்படின்னு படித்தோம். அதில் வரன் வரியான் வரிஷ்டன்ல எப்பொழுதும் அவங்க என்ன இருக்காங்க, சமாதி நிலையிலே இருக்கிறார்கள். வரனுக்கு யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவராக போய் தேடியும் போவார். வரியான் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா தான் சாப்பிட்றாரு. வரிஷ்டன் அதை பற்றி கவலையே படுறதில்லை. என்னான்னு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதுங்கிறோம். பிரம்மவித்து தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிராரப்தத்தை கழிப்பதற்காக உலக விவகாரங்களை செய்கின்றார். ஐயமிட்டு உண்பர், பூதலம் புறப்பர், வாணிபம் செய்யணும் செய்வர், மாதவம் செய்யணும் செய்வர் அப்படிங்கிறதுக்கு வரன் வரியான் வரிட்டன் வித்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இங்கே சொல்லப்படுகின்ற ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டானவராக இருக்கின்றவர் அவருடைய சித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர்தம் உடல் வாழ்க்கையின் பொருட்டு மாத்திரம் என்ன பண்றாரு, உபயோகமாவதாய் இருக்கின்றது மட்டும்தான் செய்வார். டம்பம் கிடையாது, கர்வம் கிடையாது, ஆகைய முதலிய அசுர சம்பத்துக்களை எல்லாம் விட்டொழித்து விடுவார். ரஜோகுணம் இருக்காதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஜன்ம சாபல்யம், ஜன்மம் இல்லாததற்கு ஹேத்துவாக இருக்கின்ற இந்த வாசனை தான் என்னது அப்படின்னா சுத்த வாசனை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னது அப்படின்னா ரஜோகுணம் மேலெழும் போது என்ன வருது, சத்தகுணம் மேலெழும் போது என்ன நமக்கு நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது, தமோகுணம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உண்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ ரஜோகுணத்துக்கு சொல்லியாச்சு. சத்துவகுணம் மேலெழும் பொழுது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம். நம்ம சன்மார்க்கமான தெய்வ சம்பத்து உண்டாகும். தெய்வ சம்பத்துனா என்ன? தெய்வீக குணங்கள் பகவத்கீதையில் பார்த்தது எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். விவேகம், நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. தெய்வ சம்பத்து கிட்டத்தட்ட 20 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. விவேகம், நித்யாநித்திய வஸ்து விவேகம், விசாரம், சமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2வது சமம்னா என்னது, மன அடக்கம். தமம் அப்படின்னா புலனடக்கம். உபரதி, உபரதி அல்லது உபரமக
இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படியே கொண்டு வராங்க. விவேக வைராகிய சாதன சதுஷ்டய சம்பத்தி முமுக்ஷுத்வம் சேதி. விவேகம் பார்த்தாச்சு. விவேகத்துக்கு அப்புறம் சமம் தமம் விடல். உபரதி அப்படின்னா விட்ட விஷயத்தில் விருப்பமின்மை. ஒரு பொருளை வேண்டான்னு ஒதுக்கியாச்சு, ஒன்றத்தை விட்டாச்சு அப்படின்னா இனிமேல் தொடரதே கிடையாது. வைராக்கியம், விராகஸ்ய பாவக வைராக்கியம். திதிக்ஷை, சீதோஷ்ட சுகதுக்காதி. அதுதான் என்னது அப்படின்னா சீதோஷ்ட சுகதுக்காதி சகிஷ்ணுத்துவம், சகித்துக் கொள்ளுதல். அதுதான் என்னது அப்படின்னா இந்த சீதோஷ்ட சுகதுக்கங்களை சகித்துக் கொள்கின்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல். அதுதான் திதிக்ஷை, பொறுத்து கொள்ளுதல். பொறுமை அப்படிங்கிறது வேற. உடல் அளவில் மனதளவில் என்ன பண்றது அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து நமக்கு வருகின்ற இந்த 3 விதமான துன்பங்கள் இருக்குது இல்லையா, அத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். அந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொள்வது தான் முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது திதிக்ஷா. அப்புறம் ஸ்ரத்தா, சத்குரு சாஸ்திர வசனங்களில் திட விசுவாசம் கொள்ளுதல். சாஸ்திரத்தோட வார்த்தைகள், வாக்கியங்கள், குருவோட வாக்கியங்களில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தீவிரமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம். அப்புறம் சமாதானம். பிரம்மத்தில் சித்தம் ஒரே மனதாக ஒருநிலைப்பட்டு இருத்தல் தான் என்னது சமாதானம். சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சமாதி ஷட்க சம்பத்தியை கொண்டு வந்தாச்சு. அதெல்லாம் என்னது அப்படின்னா தெய்வீக சம்பத்து. அப்புறம் முமுக்ஷுத்வம், மோக்ஷத்தில் விருப்பம். மோக்தும் இச்சா முமுக்ஷு. அப்புறம் தபஸ், தனது தர்மத்தில் நிலைத்திருத்தல். உன்னுடைய ஆசிரம தர்மம் என்ன? சந்நியாசாசிரமமா, கிரகஸ்தாசிரமமா, இல்லை பிரம்மச்சரிய ஆசிரமமா, வானப்பிரஸ்தாசிரமமா? உன்னுடைய சுதர்மத்தில் என்ன பண்ணி ஆகணும்? நிலைத்து நிற்றல். தவம், தனது தர்மத்தில் என்ன சொல்றது அப்படின்னா பிறழாதிருத்தல். சத்தியம், சத்தியம் அப்படின்னா சமதர்சனக. ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு, புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், சத்தியம் பேசுதல். சமதிருஷ்டி என்று சொல்லப்படுகின்ற சமதர்சனம். அப்புறம் தயை, பிறர் துக்கத்தை நீக்க விரும்புதல். இதெல்லாம் யாரால முடியும் அப்படின்னா இந்த ஞானத்திற்கு தயாராகின்ற, ஞானத்திற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா தெய்வீக குணங்கள், தெய்வ சம்பத்து. தயை அப்படின்னா பிறருடைய துக்கத்தை, பிறருடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யறது. அப்புறம் ஸ்மிருதி, முன்பின் விசாரித்தல். அப்புறம் துஷ்டி, துஷ்டினா கிடைத்ததை கொண்டு மகிழ்தல். எதிர்ச்சாலாப சந்துஷ்டோ துவந்த்வா தீபோ விமர்சரக. என்ன வருது அதை ஏற்றுக்கிறது, நாளைக்குங்கிறது எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. அடுத்த வேளை உணவுக்கு இப்போ எதிர்பார்க்கறது இல்லை. அடுத்த வேளை எங்கே தங்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்பார்ப்பும் இருத்தல் இல்லை. அதை பற்றி சிந்தனையே கிடையாது. வானமே கூரை, பூமியே படுக்கை. கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமா வாழ்க்கையை கழிக்கிறது. ஞானியால தான் அப்படி முடியும். துஷ்டி, கிடைத்ததை கொண்டு மகிழ்தல். தியாகம், பரோபகாரமாக திரவியத்தை செலவு செய்தல். இந்த கையில் வர்றது இந்த கையில் போயிடும், எதையும் சேர்த்து வைக்கிறதே கிடையாது. கர்ண மகாபிரபு நல்ல காரியங்களுக்கு திரவியங்களை செலவு செய்யறதுல யார் ரொம்ப தாராளமாக இருக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னா ஞானிகளும் பண்டிதர்களும். அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் திரவியங்களே இருக்காது, தாராளமாக நல்ல விஷயத்திற்கு செலவு செய்தல். பரோபகாரமாக திரவியங்களை செலவு செய்தல். வாட் எவர் இட் மே பி, எய்தர் மூவபிள் ஆர் இம்மூவபிள் ஆர் கேஷ், எதாக இருந்தாலும் உடனே கொடுத்துடுறது, தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறது இல்லை. அப்புறம் ஸ்வ நிர்விருத்தி, ஆத்மாவின் கண் பிரியம்.
மானமின்மை, தன் குணத்தை புகழாமை, தற்புகழ்ச்சி இல்லாத தன்மை. அப்புறம் இடமமின்மை, தனது தர்மத்தை வெளியிடாமை. இந்த கைவல்ய நவநீதத்திலே நம்ம படிச்சிருக்கோம். தன்னை யார் என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இன்னார் என்று நம்ம என்ன பண்றதில்ல, சொல்றதில்ல. எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன், சகல சாஸ்திரங்களையும் படித்தவன், நிபுணன், இதெல்லாம் என்ன பண்றதில்ல, வெளியில காட்டிக்கிறதே கிடையாது. சாதாரண ஆளை போல இருந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அஹிம்சை, பிறருக்கு துன்பம் செய்யாமை, உடலாலும் மனதாலும், மனம் வாக்கு காயத்தாலும் என்ன பண்றதில்ல, ஒரு சிறு உயிருக்கு கூட என்ன பண்றதில்ல, துன்பத்தை விளைவிக்காமல் இருத்தல். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி ஒருத்தர் பாடுறாரு இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இருக்கா இல்லையா? அதுபோல மனசுல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, அஹிம்சா ரூபமாக இருப்பார்கள். க்ஷமை, அடுத்தது பொறுமை. ஏற்கனவே திதிக்ஷா பார்த்தோம், இது பொறுமை. பிறர் என்ன துன்பம் கொடுத்தாலும் என்ன பண்றது அப்படின்னா பொறுத்து கொள்ளுது. உலகம் எப்படித்தான் இருக்கும், எல்லா விஷயங்களையும் பொறுமையோடு என்ன பண்றது அப்படின்னா பொறுத்திருந்து காத்திருந்து அதற்கு அனுகூலமாக என்ன இருக்கோ பிரதிகூலமானதெல்லாம் என்ன பண்றது, தள்ளுபடி பண்ணிடுறது. அடுத்தது ஆர்ஜவம், நேர்மையான நடை. நேர்மையான நடை அப்படின்னா தூய உள்ளம். அர்ஜுனனுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா ருஜுபாவம் என்று சொல்லப்படுகிறது. ருஜுபாவம் அப்படின்னா அவன் மனதில் இருக்கிறது அப்படியே பேசிடுவான், ஒன்றுமே உள்ள வைக்கிறது கிடையாது. அந்த ருஜுபாவம் அப்படிங்கிறதுல இருந்து தான் அவனுக்கு என்ன பேர் வந்தது, அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இவற்றின் விரிவான விளக்கத்தை பகவத்கீதை 13வது அத்தியாயத்தில் காண்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா தெய்வீக சம்பத்து, தெய்வீக குணங்கள். இதெல்லாம் எப்போ வருது அப்படின்னா சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது. மனதோட தன்மையில் ரஜோகுணமும் இருக்குது, சத்துவகுணமும் இருக்குது, தமோகுணமும் இருக்குது. நமக்கெல்லாம் எப்போ சத்துவகுணம் வருங்கிறது தெரியாது, ரஜோகுணம் நல்லா வந்திருக்குங்கிறது தெரியுது. இன்னும் தமோகுணம் அசுர சம்பத்தை பற்றி படித்து பார்த்தோம்னா இன்னும் மோசமாக இருக்கும். அசுர சம்பத்தை பற்றி சொல்கிறாரு, யாகம் முதலிய வியாபாரம், உலக நன்மைக்காக யஜ்ஞம் தானம் தபசு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதை படாடோபமாக பண்ணுறது, தன்னுடைய நலனுக்காக பண்ணுறது, தனக்கு பேர் வரணுன்றதுக்காக பண்ணுறது, தான் முன்னணியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த யாகாதி காரியங்கள்லாம் கூட என்னது அப்படின்னா வியாபாரம் அப்படிங்கிறது. வேதாந்தத்தினுடைய பார்வையில், மோட்சத்தினுடைய பார்வையில், சமாதி யோகத்தினுடைய பார்வையில் இந்த யாகமும் என்னது அப்படின்னா வியாபாரம். இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தான் இது எப்படி அதற்கு நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது இது என்னது அப்படின்னா தாழ்ந்ததாயிருது. அப்புறம் மதம், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம். மதம் அப்படின்னா என்ன அப்படின்னா தான் என்ற விஷயம், யான் என்ற, அதாவது நான் என்ற எனது என்ற மமகாரமும், நான் என்ற அகங்காரமும், அப்புறம் பேராசை, கர்வம், நான் வேறு கடவுள் வேறு என்கின்ற பேத புத்தி, அப்புறம் விஷயானுபவம், விஷயங்களில் பற்றுதல் வைத்திருப்பது, விஷயானுபவத்திலேயே திளைத்திருப்பது, அப்புறம் மதத்தால் பிறரை பரிகசித்தல். அதாவது ரொம்ப ஆணவ அகங்காரம் கூடி போச்சு அப்படின்னா மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா கொழுப்புனால வர்றது. அப்புறம் தன் பிரபாவத்தை பிறரறிய செய்தல். என்ன போல உண்டா இலவாழ தண்டா, நான் யார் தெரியுமா, என்னுடைய வம்சாவளி என்னன்னு தெரியுமா, என்னுடைய ஜாதி என்ன தெரியுமா, என்னுடைய குலம் என்ன, என்னுடைய கோத்திரம் என்ன, என்னுடைய அழகு என்ன, என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் என்ன பண்ணுறது அப்படின்னா தன் பிரபாவத்தை பிறரறிய செய்யறதுக்கு போஸ்டர் ஒட்டுறது. அப்புறம் பொருள் முதலியவற்றை விரும்பி மேற்கொண்ட காரியத்தை முடிக்க என்ன சொல்றது அப்படின்னா பலமாக முயற்சி செய்தல். பொருளோ பணமோ ஜுவல்ஸோ இல்லை சொத்தோ
ஏதோ ஒன்று அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று பலமாக நாம் என்ன பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம். இந்த பலமான முயற்சி தான் என்னது அப்படின்னா அசுர சம்பத்து. எப்படியாவது அந்த சொத்தை வாங்கிடணும், எப்படியாவது கார் வாங்கணும், எப்படியாவது அடுத்த அக்ஷய திருத்தியைக்கு, அடுத்த பொங்கலுக்கு, தீபாவளிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்லஸ் வாங்கணும். இப்படி நிறைய விஷயங்களை சேர்த்து கொண்டே போய் அதற்காகவே முயற்சி பண்ணி பிறவி வீணா போகுது இல்லையா? அதெல்லாம் என்னது அப்படின்னா அசுர சம்பத்து. அப்புறம் விஷய சுகத்தை விரும்புதல். என்ன ஆச்சு, பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, மாமனார் என்ன பண்ணார், மாமியார் என்ன பண்ணார், அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா, அப்படியாச்சு இப்படியாச்சு, ஈரான் என்னாச்சு, ஈராக் என்னாச்சு, விஷய சுகம் ஓயாமல் என்ன பண்ணுறதுன்னா வாண்டரிங் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறது. என்ன ஆச்சு, என்ன வர்த்தமானம், என்ன விஷயம். வாட்ஸ்அப்பில் 100 டைம்ஸ் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறது வாட்ஸ்அப்பை, அந்த ஊரில் என்ன நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா விஷய சுகம். பராஞ்சி காணி விதர்னர் சுயம்பு. ஓயாம மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த விஷயங்களையும் உழன்று கொண்டு இருந்தால் அது பேருக்கு என்ன அசுர சம்பத்துன்னு பேர். வேறு காரியத்தில் உள்ள விஷயத்தை செய்து கொண்டே அதன் மேல் இருக்கின்ற பிரியத்தால் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுடுறது. அதுவும் என்னது அப்படின்னா அசுர சம்பத்து தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் பாருங்க, அசுர சம்பத்துக்கு என்னென்னலாம் விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னு. வேறு காரியத்தில் உள்ள ஆவலால், பிரியத்தால், ஆசையால் தான் அவசியம் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு விடுதல். ஆரன் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு இல்லையா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதில் டூஸ் எல்லாம் விட்டுறது, டோன்ஸை மட்டும் என்ன பண்ணுறது செய்யறது. என்ன செய்ய வேண்டியமோ அதை செய்யறது இல்லை, அதற்கு ஆப்போசிட்டாக என்னெல்லாம் செய்யாமல் இருக்கிறோமோ, செய்யக்கூடாதோ அதெல்லாம் என்ன பண்ணுறது போய் செய்யறது. அதெல்லாம் என்னதுன்னா அசுர சம்பத்து தான். அப்புறம் பெரும் தூக்கம் கொள்ளல். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போறோம், 16 மணி நேரம் தூங்குறது. அப்புறம் ஓயாம செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, கண்ட விஷயங்களை எல்லாம் காதில் போடுறது, மனசில் வாங்கிறது. இதனால என்ன வரும் அப்படின்னா தமோகுணம் தான் அதிகரிக்கும், தூக்கம் தான் வரும். பெரும் தூக்கம், தூங்குதல், அதுவும் என்னது அசுர சம்பத்து. அப்புறம் அவிவிவேகம், விவேகமற்ற தன்மை, முயற்சியின்மை. இதெல்லாம் பகவத்கீதையிலே பார்த்துருக்கோம். முயற்சி இல்லாத தன்மை. ஆமாம், பார்த்துக்கலாம். இன்னைக்கு செய்கிறத நாளைக்கு தள்ளி போடுறது, நாளைக்கு செய்கிறத நாளானைக்கு போடுறது. அப்புறம் முயற்சியின்மை. அப்புறம் திரவியத்தை செய்ய வேண்டிய அளவில் செலவு செய்யாமை, பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கிறது, எதையும் செலவு பண்ணுறதே கிடையாது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போனபின் அந்த பணத்தை யாரே அனுபவிப்பார் பாவிகள். பெட்டி பெட்டியாக பணம் வச்சுருக்கான், ஆனால் செலவு பண்ண மாட்டேங்கிறான். போகும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. இவன் சம்பாதிக்க வேற எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அனுபவிச்சுட்டு போயிட்டான். தகுந்த நேரத்தில், தகுந்த சமயத்தில், தகுந்தவர்களுக்கு பணம் என்ன, பொருள் என்ன ஆகணும், பணம் என்ன ஆகணும், செலவு செய்யப்பட வேண்டும். அளவுக்கு அதிகமாக பணத்தையும் பொருளையும் சேர்த்து வச்சுக்கிட்டா அவன் யார் அப்படின்னா திருடன். திரவியம் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அந்த செல்வம் இருந்தான்னா அழிஞ்சா என்ன. அப்புறம் பொய் பேசல், பிறரை வருத்துதல், வீணாக சிரமம் அடைதல், அற்ப விஷயத்திலும் சித்தம் கலங்குதல். ஒரு 10 ரூபா காணாமல் போச்சு, எதையோ ஒன்று விட்டுட்டேன், எதையோ ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னா அதற்கு ரொம்ப என்ன பண்ணுறது, அங்காலாய்ப்பது. ஊரை கூட்டி என்ன பண்ணுறது, அது 1 மாதத்துக்கு பேசுறது. அதுதான் என்னது, சித்தம் கலங்குதல். இழந்த பொருளை பற்றி ஏக்கம் கொள்ளுதல். ஐயோ, என் கை விட்டு இந்த பொருள் போயிருச்சே, சொத்து போயிருச்சே, சுகம் போயிருச்சே, மனைவி போயிட்டாலே, மக்கள் போயிட்டாங்களே, எல்லாமே போச்சே, நான் என்ன பண்ணுறது.
அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னா ஏக்கம் ஏக்கம் ஏக்கத்திலே என்ன ஆயிரும், நோய் வந்து சீக்கிரம் செத்து போயிடுவான். அப்புறம் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், அப்புறம் திருப்தியின்மை, அதிருப்தக அதிருப்தக அதிருப்தக. வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் யாரா அப்படின்னா திருப்தியாக இருக்கிறவன் தான். இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் திருப்தி இல்லைன்னா அவன் யாருன்னா பரம ஏழை, கஞ்சன், கருமி, தரித்திரன். இதெல்லாம் அவனுக்கு தான் பொருத்தமான பெயர். அப்புறம் என்ன சொல்றாருன்னா மரண பயம் முதலியனவாம். மரண பயம் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் இந்த அசுர சம்பத்துடையவனுக்கு மரண பயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த அசுர சம்பத்து மலின வாசனையின் காரியமாம். இந்த அசுர சம்பத்துலாம் எதிலிருந்து வருது அப்படின்னா தமோ குணத்திலிருந்தும் அசுத்த வாசனையிலிருந்தும் மலின வாசனையிலிருந்தும் இதெல்லாம் வருகின்றது. முன்னாடி சொன்ன தெய்வ சம்பத்துக்கள்லாம் என்னது அப்படின்னா சுத்த வாசனை அல்லது தூய சம்ஸ்காரத்திலிருந்து சத்துவகுணத்திலிருந்து தோன்றுகிறது. இந்த மாதிரி அசுர சம்பத்து விரிவான விளக்கம் பார்க்கணும்னா பகவத்கீதையில 16ஆம் அத்தியாயத்தில் போய் பார்க்கலாம். இப்போ மனதோட தன்மை என்ன? சத்துவகுணம் இருக்கும் பொழுது இதெல்லாம் வருது, ரஜோகுணம் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் வருது, தமோகுணம் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத சொல்றதுனால மனதோட தன்மை இப்படி இருக்கின்றது. மனதில் 3 குணங்கள் மாறி மாறி அமைகின்றது. ஒன்று மேலோங்கும் பொழுது மற்ற 2 குணங்களும் கீழடங்கி இருக்கின்றது. அதனால மனதை அப்படியே இந்த பாடலில் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா படம் பிடித்து காட்டுகிறார். இந்த சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற இந்த 3 குணங்களும் அழியாத ஆத்மாவை என்ன பண்ணியிருக்கு, கட்டி வைத்திருக்கிறது. ஆத்மாவை இது என்ன பண்ணியிருக்கான், பந்தப்படுத்தி இருக்கின்றது. அப்போ நம்ம நினச்சிக்கலாம் தர்ம சிந்தனை எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து அதிகமாக இருக்கோ அப்பொழுதெல்லாம் நம்ம சத்துவ குணத்தில் இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ரஜோகுணம் எப்பொழுதெல்லாம் மேலோங்கி இருக்கோ அப்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உலக வாசனை வந்து போகுது, தேக வாசனையும் வந்து போகுது, சாஸ்திர வாசனையும் என்ன ஆகுது, எப்போ ஒரு தடவை வருது. படிக்கணும், அப்புறம் மனப்பாடம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், வாசிக்கணும், தியானம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். எப்போ அப்படின்னா ரஜோகுணம் மேலோங்கி சத்துவகுணம் கொஞ்சம் இருக்கும் பொழுது. தமோகுணம் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், படுத்து நல்லா தூங்க சொல்லும். நம்ம இந்த சரீரம் இருக்கே அது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கீழ் நோக்கி இழுக்கிறது. இது தாம்பா மனதோட தன்மை அப்படிங்கிறார் ஆசிரியர். இந்த பாடலுக்கு விளக்கம் படிக்கலாம். விடயங்களையே கருதுகின்ற மனிதனின் குணங்கள் சத்துவம், ராசதம், தாமசம் என 3 வகையாகும். இம்மூன்றில் ஒரு குணம் மேலோங்கினால் மற்ற 2 குணங்கள் கீழடங்கி இருக்கும். சத்துவகுணம் மேலான போது சக்கருமம், நன்மார்க்கம் போன்ற தெய்வ சம்பத்து சித்திக்கும். ராசத குணம் மேலிடும் பொழுது உலக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை என்னும் 3 வகை வாசனைகள் சித்திக்கும். தமோகுணம் மேலிட்டால் தத்துவ ஞானத்திற்கு எதிர்மறையான துர்குணங்களான அசுர சம்பத்து கிடைக்கும் என்பதை எனது அருமை மகனே நீ அறிவாயாக. முடிச்சிருவோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.